என்ன மச்சான் நீ எவனுமே கிடைக்கல போர் அடிக்குதாடா? அப்படியே மூஞ்சி மேலே குத்துவேன். ஏடா வீட்டுல உட்காந்துருந்தவங்க எதுக்குடா இங்க கூட்டு வந்து வெட்டியானிக்கு வச்சிருக்கிற? ஆமா இல்லாட்டு மட்டும் ஆபீஸுக்கு போய் அப்படியே ஒரு 10 ஃபைல்ல கையெழுத்து போட்டு கிழிச்சு எடுத்துரும் அப்படியே. அதை கவுண்டர் வச்சுதான் இன்னும் போட்டுங்கிற. புதுசா ஏதாவது ட்ரை பண்ண? நாம ட்ரை பண்ணுவானா? எவனாவது ஒரு கேனையும் வருவான், அவனை வச்சு நாம ட்ரை பண்ணுவோம். அவன் நம்மள வச்சு ட்ரை பண்ணான்னா மூடிட்டு இருக்கிறியா கொஞ்சம்? ஓகே. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு யாரையாச்சும் கேட்கலான்னு பார்த்தா வெட்டி பயிலங்க ஒருத்தன் கூட வெளியே காணோம். வழக்கமா தெருவுக்கு 4 பேர் நிப்பாங்க. அங்க இருக்காங்க. சார் சார் இது எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? உன் கையில தான் இருக்குது சார். இதெல்லாம் ரொம்ப பழைய காமெடி சார், இதெல்லாம் பண்ணாதீங்க, தள்ளி விட்டு போயிடுவாங்க. நீ வேணா புதுசா பண்ண வேணா, நீங்க பண்றதே பண்ணுங்க. சங்கர பாண்டியனே இவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்கண்ணே. ஓ சங்கர பாண்டியா? ஓ சங்கர பாண்டியலண்ணே, பி சங்கர பாண்டியனே. இனிஷியல கொடுப்பா. சங்கர பாண்டி வேணும் அவ்வளவுதானே? யாரு கட்டின பொண்டாட்டியே கழட்டி விட்டுட்டு கண்டவனோட ஓடி போயிருச்சேன்ட்டு காடு மேடெல்லாம் தேடிட்டு திரியிறானே அந்த சங்கர பாண்டியா? நீங்க வேற, நான் சொல்ற சங்கர பாண்டியன் கல்யாணமே ஆகலண்ணே. ஓ இந்த 47 வயசாகி இன்னும் கல்யாணம் ஆகாம மாசத்துக்கு 3 தடவை போய் பொண்ணு பார்த்துட்டு இருக்கானே அந்த சங்கர பாண்டியா? அண்ணே நீங்க தப்பான சங்கர பாண்டியனே சொல்றீங்கண்ணே. நான் தேடுற ஆள் யாருன்னா 20 வயசு தானே, கிட்டத்தட்ட என் வயசு தானே. இது உனக்கு 20 வயசா? அண்ணே சும்மா காமெடிக்கு சொன்னே. இப்பெல்லாம் காமெடி பண்ணாத தம்பி, தள்ளி விட்டுருவாங்க. சரி விண்ண, இந்த சங்கர பாண்டியன் எங்க இருக்காரு சொல்ல முடியுமா? சரி இப்ப அந்த சங்கர பாண்டியை நீ எதுக்காக தேடிட்டு திரியிற? அண்ணே அந்த சங்கர பாண்டியனை நான் எதுக்காக பார்க்க வந்தேன்னா, இதை தாண்டா அவனும் கேட்டான். எது இவரும் சங்கர பாண்டியனை பார்க்கணும்னு கேட்டாரா? நீங்க ஊருக்கு புதுசா? பொறமாசம் பிறந்து விழுந்தது எந்த ஊர்ல தான். அப்புறம் எதுக்கு எந்த சங்கர பாண்டியன் கேட்டீங்க? நான் எங்கடா கேட்டேன்? நீங்க கேட்டதா தானே அவர் சொன்னாரு. ஏய் நான் எங்கடா கேட்டேன்? நீ கேட்டா நான் எங்கடா சொன்னேன்? இவன் தானே சொன்னா. ஐயோ சரி சரி விடுங்க, சண்டை பிடிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 20-22 வயசுல இருக்கிற சங்கர பாண்டி எங்க இருக்காருன்னு எனக்கு சொல்லுங்க போதும். ஆமா இப்ப அந்த சங்கர பாண்டியை பர்டிகுலரா எதுக்கு தேடிட்டு கேக்குற? பணத்துக்காக கேட்கறேன். பணம் நீ கொடுக்கணுமா இல்ல அவன் உனக்கு கொடுக்கணுமா? பணம் கொடுக்கணும், நான் அவனுக்கு கொடுக்கணும். அப்ப நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. நீங்க அந்த சங்கர பாண்டி? இவனுக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தியே எடுத்துட்டான். இவன் இல்ல சங்கர பாண்டி. அண்ணே அப்ப இவரும் இல்லையா? உலக சட்டனே, அப்ப நீங்களும் அந்த சங்கர பாண்டி? இவன் பேரம் பேத்திக்கே இவன் கல்யாணம் பண்ணிட்டான், இவன் இல்ல சங்கர பாண்டி. நீங்களும் இல்லையா? அண்ணே அப்ப யார் தானே அந்த சங்கர பாண்டி? நீ தானே சொல்லணும். அதானே இந்த சங்கர பாண்டியன்னு 20-22 வயசு இருக்கும். இந்த பணம் வட்டி கொடுத்து வட்டி வாங்குவாரு. ஓ ஓட்டவாய் சங்கர பாண்டியனா? ஏண்டா ஓடுகாடி, ஓப்பனிங்ல வந்த உடனே ஓட்டவாய் சங்கர பாண்டியன் யாருன்னு கேட்டிருந்தா ஓப்பனிங்ல நாங்க சொல்லிட்டு 2 பேரும் டீ சாப்பிட போயிருப்போம்ல. எனக்கு அப்படி ஒரு பட்ட பேருக்கு தெரியாதுண்ணே. உனக்குலடா அந்த சங்கர பாண்டியனுக்கு. ஐயோ அந்த சங்கர பாண்டியனுக்கு அப்படி பட்ட பேருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. சொல்லுண்ணே. ஒரு ஊர்ல ஒருத்தனை விசாரிக்கிறதுக்கு வரானா? சரிண்ணே. அவ யாரு, என்ன ஆளு, யார வச்சிருக்கிறான், எவ்வளவு சொத்து வச்சிருக்கான், என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் வரணும்டா. சரிண்ணே, தெரியாம தப்பு நடந்து போச்சு. இனிமே ஃபுல்லா விசாரிச்சுட்டு வர்றேன். சரி இப்ப முதல்ல இருந்து வா. அப்ப வரணுமாண்ணே? வரல அண்ணே. அந்த ஓட்டவாய் சங்கர பாண்டியன் வீடு எங்க தெரியுமா? போட்டலாம் ராஸ்கல். ஊருக்கு சுத்தி பார்த்தாலும் எங்களை பங்காளி எங்க ஊருக்கே வந்து என் பங்காளிவே நீ ஓட்டவாயின்னு பட்ட பேருக்கு கூப்பிடுறோம். எவ்வளவு தெனாவட்டு இருக்கணும். அண்ணே என்னண்ணே, பட்ட பேர் சொல்லி கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றீங்க, பளிச்சுன்னு பேரை சொல்லி கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றீங்க. இப்ப எப்படி தானே கேக்குறது? மரியாதையா கேளு. ஐயா டேய் இங்க இல்லடா சங்கர பாண்டிக்கு. சங்கர பாண்டிக்கா? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருவாளர் ஓட்டவாய் சங்கர பாண்டியன் அவர்களே, என்ன மேடையை போட்டிருக்கிறாங்க, மேடையில சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. வெளியூருக்காரன் அவரை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு போலான்னு அட்ரஸ் கேட்டா இப்படி பாட்டி வரைகிறாப்பாங்க. இந்த வட்டம் பணம் கொடுத்தா திரும்பி வராதுடா. என்னன்னு சொல்றீங்க? ஆமா அவன் உங்ககிட்ட 3 ரூபா வட்டி கொடுக்குறேன்னு வாங்குவான். ஆமாங்க. 5 ரூபாய்க்கு வட்டி கொடுப்பான். அப்படி ஆனா அங்க 5 ரூபாய் வாங்கிட்டு உங்களுக்கு வட்டியே தரமாட்டான், அசலும் தரமாட்டான். ஆமாங்க, முடியலன்னு தான் சொல்லிக்கிறாங்க. யாரு? அவருதான். ஒண்ணு செய், சங்கர பாண்டிய மறந்துடு. சுந்தர பாண்டியன்னு ஒருத்தர் இருக்கான் இந்த ஊர்லயா? ஆமா, அவன் குடுத்த கிளாஸ்க்கு கரெக்டா வட்டியும் கொடுப்பான், அசலும் திருப்பி கொடுப்பான். சங்கர பாண்டி சுந்தர பாண்டியா? பால் பாண்டி வந்து அந்த சுந்தர பாண்டி. தம்பிகிட்ட போனை வாங்கி சேவ் பண்ணிவிடு. மலமலம் தானே இருக்குது. நம்பரை சேவ் பண்ணி கொடுறான்.
இதென்ன ஓகே. அண்ணே 2 ரூபாய் மிஸ் 3 ரூபாய் வட்டிக்கு அநியாயமா இருக்கு. 2 ரூபாய்க்கு 3 ரூபா வட்டியா வராது. அண்ணே 2 லட்சம் ரூபாய் 3 ரூபாய் வட்டிங்க மாசம் 6000 கொடுத்துருங்க தம்பி இனிமேல் நீ எதை பத்தி கவலைப்படாத. சரிண்ணே. இனிமேல் இந்த ஊர் பக்கமே நீ வராத. உன் வீடை தேடி கரெக்டா வண்டி வந்துரும். சூப்பர். அதுவும் மாசமான வண்டி இருக்கும். இவரு ஆம்பளையா இருக்காரு இவரு மாசமாவாரு காமெடிக்கிற மாதிரி காமெடி பண்ணாத பாரு. காமெடிக்கு பண்ணுங்க பணம் கொடுத்துருங்க நம்ம காமெல்லாம் எவ்வளவு நல்லா பேசுறாங்க. அப்ப போயிரு. அப்பா. வெட்டியா இருக்கிறான்னு சொன்னீங்க. 2 மணி நேரத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம். ஓகே மச்சி என் அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அனுப்பி விடு. உனக்கு 50,000 தான். ஏன்னா மூளை என்னடுது. காசு வந்தோடனே மாறிட பத்தியா என்னடா ஒண்ணுமே வரல. வந்துருங்களா லாஸ்ட் நம்பர் 9 தானே. 9 8டா. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட.